இங்கே ஹீரோவை அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சேர்ந்து பொண்ணு பார்க்க கூட்டு போகிறாங்க. பொண்ணு பார்க்க ரொம்ப குண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் வேணான்னு சொல்கிறான். ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆனால் இவனும் மூஞ்சியை திருப்பிட்டு தான் ஃபர்ஸ்ட் நைட்லேயே படுத்திருக்கான். அடுத்த நாள் ஒய்ஃபை கூட்டு கடத்திற்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கையை பிடிச்சி நடந்துட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பார்த்துடுறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை அங்கேயே விட்டு ஓடி போயிடுறான். அதே ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. தன்னோட பொண்டாட்டி அவங்க பார்த்துடவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு டீ எடுத்துட்டு வந்து அவங்ககிட்ட நீட்டும் போது இவனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. அவங்க அம்மா கொடுத்த ஐடியாவை வச்சு அவள் அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நைட்டு அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. அடுத்த நாள் காலையில் இந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம புருஷன் நம்மளை லவ் பண்ண ஆரம்பிப்பாருன்னு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ஜோடியாக போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்து தன்னோட பொண்டாட்டி ஃபோட்டோ அழகாக இருக்குன்னு காட்டும் போது ஃபீல் பண்ணி சொல்கிறான், என்னோட பொண்டாட்டி ஒரு குண்டா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உன் பொண்டாட்டி என்னடா நல்லவ தானு சொல்லும் போது முடிஞ்சா நீங்கள் கல்யாணம் பண்ணி வாழ்ந்து பாருங்கடான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். இதை அந்த பொண்ணு பின்னாடி இருந்து கேட்டுட்டு அவனை அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. இது விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே அப்பாவும் ஹீரோவை போட்டு செருப்பாலேயே அடிச்சிடுறாரு. இந்த பொண்ணு இவன் கூட வாழ முடியாது.